தமிழகத்தை ஏமாற்ற பாஜக அரசு கையெழுத்திருப்பதே தொகுதி மறுவரையறை என தமிழக காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் குற்றம் சுமத்தினார். கலைவாணர் அரங்கில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தொகுதி மறுவரையறை தமிழக மக்களுக்கு எதிரான அநீதி எனவும் கூறினார். 543 என்ற மக்களவை தொகுதி எண்ணிக்கையே நியாயமானதாக இருக்கும் எனவும் கூறிய மாணிக்கம் தாக்கூர் தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழக முதல்வர் விஜயின் இந்த முன்னெடுப்பு வெற்றி பெறும் எனவும் கூறினார். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுடைய முன்னெடுப்பில் முதல் முறையாக அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு அழைப்பு அதுக்கு மேல அந்த கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டுக்கு ஒரு ஃபேர் டீலிமிட்டேஷனே கிடையாது. தமிழ்நாட்டை ஏமாற்றுவதற்கான வேலை, தமிழகத்தை ஏமாற்றுவதற்கான வேலை, இது உண்மையிலேயே பாஜக மிகப்பெரிய அளவில் ஆர்எஸ்எஸும் பாஜகவும் செய்கின்ற சதி. இந்த சதியில ஏமாந்துடக்கூடாது. ஃபேர் டீலிமிட்டேஷன் ஒரு வேலையே கிடையாது. டீலிமிட்டேஷனே பெரிய கிமிக்கு. இந்த டீலிமிட்டேஷன் என்பது உண்மையிலேயே தமிழகத்தினுடைய அதிகாரத்தை புடுங்குவதற்காக நடக்கின்ற சதி. இதை எதிர்த்து 543 இடங்கள் 39 இடங்கள் இதை காப்பாற்றுவது மிக முக்கியம் நாங்கள் நினைக்கிறோம். ஃபேர் டீலிமிட்டேஷன் என்ன, அது ஒரு ஃபேக் டீலிமிட்டேஷன். ஃபேக் டீலிமிட்டேஷன் ஆதரிக்கிறது நியாயம் கிடையாது. டீலிமிட்டேஷன் தமிழ்நாட்டுக்கு எதிரானது. 543 தொகுதிகள் தான் நியாயமானது, 39 தொகுதிகள் தான் நியாயமானது. எப்பொழுது டீலிமிட்டேஷன் நடந்தாலும் சரி, இந்த டீலிமிட்டேஷனை பொறுத்த மட்டும் மோடியும் அமித்ஷாவும் தமிழ்நாட்டுக்கு எப்பொழுதுமே ஃபேரான டீலிமிட்டேஷன் கொடுக்க போறதில்லை. அவர்கள் ஒரு ஃபேக் டீலிமிட்டேஷன் தான் கொடுக்க போறாங்க.